பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் நாம் சிந்திக்க போகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். நம்ம ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பார்த்தீங்களா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதான் இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். இந்த உலகத்தில் நான் பார்க்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்துவிடும், ஆனால் என்றுமே மாறாதவராய் இந்த உலகம் இருக்கிறது மட்டுமல்ல, உலகமே அழிந்தால் கூட என்றுமே இருக்கிறவராய், என்றென்றைக்கும் இருக்கிறவராய் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அதான் சொல்லுகிற, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அடுத்து பாருங்கள், தம்முடைய சிங்காசனம், ஆண்டவருடைய சிங்காசனத்தை எதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், நியாய தீர்ப்புக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவன் நேற்று இருந்து இன்று மாறி போகிறவர் அல்ல, அல்லது இன்று இருந்து நாளைக்கு மாறி போகிறவர்கள் அல்ல. காலங்கள் மாறும்போது மனிதர்கள் மாறலாம், மனிதனுடைய சிந்தனைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய சிந்தனையும் ஆண்டவருடைய எண்ணங்களும் ஆண்டவருடைய செயல்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறாததாக இருக்கிறது. அதுதான் கர்த்தர். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு நாளும் ஒரு போதும் மாறாமல் அவர் நேற்று இருந்தது போல இன்று இருப்பார், இன்று இருக்கிறது போல நாளை இருப்பார், நாளை இருக்கிறது போல நாளன்றைக்கு இருப்பார். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு இருக்கிறது போல அடுத்த ஆண்டு இருப்பார். நீங்கள் உயிரோடு இருக்கிற மட்டும், அது மட்டுமல்ல, இந்த உலகம் இருக்கிற மட்டும் அவர் இருப்பார். அவர் மாறவே மாட்டார். புரியுதுங்களா? அந்த மாறாத தெய்வத்தை தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இருப்பார் என்று சொன்னால், அந்த இருக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாவற்றையுமே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் செய்கிற தவறுகளை யாருமே பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிற, பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நியாய தீர்ப்புக்காக தம்முடைய சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. சிறியவர்களுக்கும் உண்டு, பெரியவர்களுக்கும் உண்டு, உயர்ந்தவர்களுக்கும் உண்டு, தாழ்ந்தவர்களுக்கும் உண்டு, பணக்காரர்களுக்கும் உண்டு, ஏழைகளுக்கும் உண்டு. எல்லா மனிதர்களுக்குமே நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்காக இப்பொழுது அவர் தன்னுடைய சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்த பணிகள் முடிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார். அவர் வந்து, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வந்து ஒவ்வொரு மனிதனையும் நியாயம் தீர்ப்பார், நியாயம் விசாரிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னை ரட்சிக்கும்படியாக அல்லது உன்னை மீட்கும்படியாக தெய்வம் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். அந்த தெய்வத்தை நீ ஏற்றுக்கொண்டு உன்னை முழு இருதயத்தோடு முழு மனசோடு ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும்போது உன்னை நீ மீட்டுக்கொள்ளலாம், உன் ஆத்துமாவை நீ மீட்டுக்கொள்ளலாம். அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து உன்னை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் என்றென்றைக்கும் இருப்பார், இவர் மாற மாட்டார், இவருடைய செயல்கள் மாறாது. இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்று சொன்னது போல அவர் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உலகத்தின் மக்கள் அநியாயமாய் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும்
பலவிதமான தவறான வழிகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீரே, இந்த வசனத்தை கேட்டு பயந்து நடுங்கி உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வழிகளிலே நடக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதோ வியாதியோடு யாராவது இருப்பார்கள் என்றால் அவருடைய வியாதிகளை இப்பொழுதே குணமாக்கும். கல்வாரி இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். கர்த்தர் இப்பொழுது அற்புதமான விடுதலை கொடும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.